ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பாபி சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தாங்களாம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக வீடியோ போடுறீங்க, அதே மாதிரி லைவ் போட்டாலும் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே போடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம வீடியோவை எடுத்து நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, வீடியோ நல்லா போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க எனக்கு, இது மாதிரி உங்கள் பாக்கியம் சிஸ்டர் உங்கள் வீடியோவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அதை விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு பார்த்தோன்னே வீடியோ பாருங்கன்னு கமெண்ட் வந்திருக்கே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம சேனலை பற்றி ரொம்பவே நீங்கள் போடுற வீடியோஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்த்து சொல்லி பேசி அவங்க போட்டிருந்தாங்க அவங்க சேனல்லே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு ஒரு கமெண்டை போட்டுட்டு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு கமெண்டை போட்டுட்டு தோட்டத்துக்கு போய் சரி இருக்கிற பூவை பறிச்சுக்கிட்டு வருவோம், பூ கொஞ்சம் இலை பறிக்கணும், இலையும் எடுத்துக்கிட்டு வருவோம். மருதாணி கொஞ்சம் கேட்டுச்சுங்க பிள்ளைங்க, மருதாணி இருந்தால், ஏன்னா லீவு தானே, அதனால் மருதாணி கொஞ்சம் கேட்டுச்சுங்க. சரி அரைச்சி வச்சு விடுவோன்ட்டு இப்போ தோட்டத்துக்கு போயிருக்கேன். செம்பருத்தி பூச்செடியில் இருக்கிற செம்பருத்தியெல்லாம் நான் பறிச்சுக்கிட்டு, இருக்கிற செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு நாங்கள் ஜீத்தமில்லை அந்த ஐயா சொன்னாங்க, செம்பருத்தி இலை, மாதுளை இலை இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கனி வைக்கிறத விட இலையும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னாங்க, மருதாணி இலையெல்லாம் வைக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு கொஞ்சோண்டு மருதாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு பாருங்கள், வாழை மரம்லாம் காற்றுக்கு சாஞ்சதில் வாழை மரம், முருங்கை மரம்லாம் சாஞ்சிருச்சு. இப்போ மருதாணி மட்டும் அது தண்ணி நம்ம விடுறதுனால நல்லா இருக்குது, அதனால் மருதாணியை கொஞ்சம் உருவிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோன்ட்டு நான் போய் மருதாணியை போய் உருவுற பாருங்க. அப்படி சிவக்கும் இந்த மருதாணி வந்து, நம்ம கொஞ்சோண்டு அரைச்சிட்டு நூண்டு புளி தான் வச்சு அரைப்பேன், நான் வந்து அம்மியில் தான் அரைப்பேன். அப்படி கப்பாக நல்லா சூப்பராக சிவக்கும். வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து கையெல்லாம் கழுவிடலாம், அப்படி செவந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் கொஞ்சோண்டு வாழை இலையை அறுத்துக்கிட்டு பூவும் பறிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சரி இப்போ வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணுமேன்ட்டு நான் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், வந்து நம்ம வீட்டில் வேலை பார்ப்போன்ட்டு இப்போ செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.